தம்பி தம்பி வெறி கொண்டுருவேன், பாத்துக்கணும். நீங்க கொலவெறியா வருதுடா, எனக்கு கொலவெறி வருது தம்பி. இது ஒரு ட்ரெய்லர் தான். 2 மணி நேரம் நான் தொடர்ச்சியாக பேசுவேன். இந்த களம் அதுக்கான களம் இல்ல. ஏன்னா இதை பேசினா நாளைக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தருவாங்களான்னு தெரியல. அதனால பேசுவோம் பேசுவோம், பேசவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? வா பேசுவோம் பேசுவோம், ஜெயிச்சிரு, வா பாப்போம். நாடே கருணாநிதி நாடா மாறிடுச்சு, ஏறக்குறைய மாறிடுச்சு. கழிப்பிடம் குடிப்பிடம் 2க்கு தான் அவர் வேற வைக்கல. எது கக்குசு டாஸ்மார்க் 2க்கு தான் வைக்கல, மீது எல்லாத்துக்கும் வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த முறையெல்லாம் வென்றாங்கன்னு வச்சுக்கிறோங்க, தமிழ்நாடை தூக்கிட்டு கருணாநிதி நாடுன்னு கூட வச்சிருவாங்க. நடக்கும். காலையில பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பெரியப்பான்னு வந்தான். நான் அடிக்க கை வாங்கிட்டேன். ஏன் பேனே யாரும் சொல்லக்கூடாது, வேணா சீமான்னு கூட சொல்லிட்டு போ, பயமா இருக்கு இல்லையா? அவ்வளவு வெறுப்பா இருக்கு. வாய திறந்தா பொய், புரட்டு, திரிவு, திருட்டு, உருட்டு, இதே வேலை. ஒரு இடத்துல நீ உண்மை விசிறியா? 3000 பேரை நாம் நம்மள கட்சியில இருந்து திமுக சேர்க்கிறேன்ட்டு 31 பேர் நான் அங்கங்க விரட்டி விட்ட பதர்கள். அதை கூட்டி அள்ளி 2 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன், 3 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன், 4 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன், புற பிக்காளி. அதை புறம் கூட்டிட்டு வந்து ஒன்னா வச்சுக்கிட்டு திமுக காரணைய மறுபடியும் ஒரு தடவை கட்சியில சேர்த்த பெருமக்கள் இவங்க ஐயா. சொந்த கட்சியை சேர்க்க முதல்வர், துணை முதல்வர், பல அமைச்சர்கள். அதுல அந்த பேரை நான் சொல்ல விரும்பவில்லை, அந்த உச்சரிக்க விரும்பவில்லை. ஏன் சொல்லி தம்பாரேன், பேசாம பேசு பேச பேசி பாரு, பேசி பாரு. பயம் பயம். திமுக ஒரு கட்சி போட்டிடுதா தெரியல, ஒருவேளை போட்டியிலிருந்து விலகிருச்சா அதுவும் தெரியல. இருட்டுக்குள்ள திருட்டு கோழி பிடிக்கிறவன் அப்படி முக்காடை போட்டு வருவான், அப்படி கூடையில வெங்காயத்தை போட்டு கோழி வந்து கொத்தணும் டப்புன்னு கவிட்டு போவான். அது மாதிரி ஓட்டு காசு. அங்க பெரியார் படம் தண்ணிட்டு என்ன அளவுக்கு காந்தி படம் தண்ணிட்டுற? இந்த காந்திக்கு வந்த கொடுமை, ஊழலுக்கு எதிராக இருந்தார், லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார், மதுவுக்கு எதிராக இருந்தார், கொள்ளைக்கு எதிராக இருந்தார், விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார், மதுவுக்கு எதிராக இருந்தார். கேவலம் பாரு, இது எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே கூட போறார். அதனால நான் என்ன சொல்றேன், அந்த பெரிய தலைவரை, அந்த காந்தியை மதிக்கிறதா இருந்தா பணத்திலிருந்து விடுதலை செஞ்சுட்டு மக்கள் மனத்துல கொஞ்சம் இடத்தை கொடுத்து விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. அதுல யாரு படத்தை போடலாம்? நானே முன்மொழிகிறேன், ஐயா கருணாநிதி படத்தை போடுங்க, போடுங்க, தயவு செய்து போடுங்க. இலங்கையில ராஜபக்ச படத்தை தான் போட்டுருக்காங்க, அது மாதிரி போடலாம். பார்க்கதானே போறேன், திடீர்னு பெரியார் பக்தர்கள் கிளம்புறாங்க. பெரியார் இல்லாம, அவர் இல்லாம சமூக நீதியா, சமூக சீர்திருத்தமா? ஏய், இதெல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் பேசிட்டு இதே மாதிரி மேடையை போட்டு பெரியார் செய்த சமூக சீர்திருத்தத்தை பூரா பேசு, பெரியார் பெற்று தந்த பெண்ணி உரிமையை பேசு, பேசுப்பா பேசு. எனக்கு தெரியல, சொல்லி கொடு, கேட்டுக்கிறேன். யார் பேசுவா? பெரியாரை பேசுவாய். பெரியார் பேசியதை பேசுவியா? இருக்கா? யாருக்கு இருக்கு? வா இங்க வா. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை நம்புகிறவன் பரப்புகிறவன் அயோக்கிய பையன், கடவுளை வணங்குகிறவன் முட்டாள். இப்படி பேசி பேசி அயோக்கிய பேசிவிடு. பெண்களுக்கு தாலி ஒரு அடிமை சின்னம், அறுத்தறிய சொன்னார் பெரியார். அதனால் அம்மா அக்கா தங்கச்சி கழுத்தலுக்கு தாலியா அறுக்கிறனாரு, அறுக்க சொன்னார். பேசு. பெரியார் சொல்லியிருக்கிறார், அவருக்கு ஓட்டு போடுங்கள். காட்டு துணிவிற்காடா. வீடு வீடுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வீடு வீடுக்கு பெரியார் படத்தை காட்டி கொடுத்து ஒரு ஓட்டுக்கலை. மான ரோசம் சூடு சொல்லாம என்ன மாய்த்துக்கிட்டா காந்தி படத்தை கொடுத்து ஓட்டு கேட்கிற? வெக்கம் இல்லாம. உங்களின் தலைவன் பெரியார் இல்ல, காந்தி. காந்தி இல்லைன்னா மக்கள் எடுத்து விடுவான் உண்மையில் வாந்தி, நீ அடைந்து விடுவாய் சாந்தி. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஒன்னு இருக்காது. நீ ஊசி போன பூந்தி என்னதுக்கு இது? போன அண்ணன் டி ராஜேந்திர மாதிரி நம்மளை மாத்தி விட்டுவாங்க. இப்படி பேசாண்டா நம்ம வாக்க வாங்கி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. ரொம்ப காலமா
நீங்க தான் பெரிய இதாயிருச்ச. இங்கிலீஷ்ல தானே அறிவு இருக்கு, இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது. அப்ப என்ன மயத்துக்கு தமிழ்ல எழுதுன? நீ இங்கிலீஷ் எழுதிட்டு போனிதானே. உன் பிரசாரத்தை பூரா, உன் பரப்புரைய பூரா நீ இங்கிலீஷ்லயே பேசிட்டு போண்டிதானே. இங்கிலீஷ் வரல, அதை தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பாளரை வச்சு இங்கிலீஷ்லயே எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே காரி துப்பி தூர போட்டு போயிருப்போம். அந்த சனி எதுக்குடா நாங்க படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ்ல எழுதுன? தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும், தமிழ் சனியன் என்றும், தாய்ப்பால் பைத்தியங்கள் என்றும், எப்படி தமிழ் முட்டாள்களின் பாசை என்றும் தமிழிலே எழுதிய ஒருத்தரை ஏய் கொலவெறியா வருதுடா. எனக்கு கொலவெறி வருது. அவங்க நினைச்சிருக்காங்க அப்படி மிரட்டி எல்லாரையும் பேச வச்சா பயந்துருவேன். தம்பி தம்பி வெறி கொண்டுருவேன், பாத்துக்கணும். நீங்க என்னை முதல்ல என்ன நினைச்சா தெரியுமில, சினிமா எடுக்கிற ஒரு சின்ன பையன் ஒரு தடவை ஜெயில ஓட்டா பயந்துருவான்ட்டான். அப்படிதான் நினைச்சாங்க. டேய், உலகத்துல யாரு மேலேயாவது ஒரே நாள்ல 100 வழக்கு போடப்பட்டு, ஒரே நாள்ல 100 வழக்கு. ஏற்கனவே 136 140 வழக்கு இருக்கு. இதோட ஒரே நாள்ல செஞ்சுரி, வழக்குல செஞ்சுரி. இவர்கள் திட்டமிட்டு தமிழர்களை அழித்தார்கள். இன்னும் என் தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். தமிழ் அது அழியக்கூடாது. தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழுக்காக உழைக்க வேண்டும், தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அலைகிறது. அந்த கூட்டத்திடம் மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அது யாரு? இந்த மற்ற மக்கள் யார்? ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது. அவதூறை தவிர கொண்ட வேற ஏதாவது இருக்காடா? இருக்கா? நாங்க யாரு தெரியுமாடா? எங்கள் மேல் வீசப்படுகிற விமர்சன அவதூறு கற்களை அடுக்கி அடுக்கி எங்களுக்கான கோட்டையை கட்ட வந்த வீரர்களா நாங்க. நீ வீசி நீ என்ன வீழ்ந்துருவேன் நினைக்கிறியா? வீர திருமக்களே, வாருங்கள் 2026 தேர்தலிலே பெரியார் என்ற பெருந்தலைவர் செய்த சேவையை சொல்லி ஓட்டுக்கலாம். சரியான ஆண்மக்கள். சீமான் பெரியாரை எதிர்த்து பேசுகிறான், விமர்சிக்கிறான், திட்டுகிறான், அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று ஒரு தடவை சொல். இதே மாதிரி மேடையில் சொல். துணிவு இருக்கா? இருக்கா? என்னது? அறிவார்ந்த பெருமக்களே, நல்லா கவனிங்க. எங்க இருக்கு பாருங்க. கள்ளுக்கடை கல்லுக்கு எதிராக தன் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டினார் பெரியார். இது ஒரு பெரியார். யாரா அறிவார்ந்தவன் செய்யற செயலாடாடே. என் தோப்புல கல்லறைக்கு அனுமதி இல்லை, அவ்வளவுதானே. 150 ஆண்டு கால தென்னையை வெட்டி அவனா சாய்ப்பானா? இது அறிவுள்ளவன் செய்யற செயலா? இது செஞ்சிட்டார், பெருமையா படிக்க வச்சான், படிச்சிட்டோம். அடுத்த ஆண்டு கள்ளுக்கடையை திறந்து வைத்தார். கல்வெட்டில் பெரியார் பெயர். இது ஒரு பெரியார், இது ஒரு பெரியார். மதுவிலக்கு அவசியமற்றது. உலகில் எந்த நாட்டிலே மது இல்லை. மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோடு பொண்டாட்டியோட படுக்க வேண்டாம் என்பதற்கு சமம். இது ஒரு பெரியார். அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இதுல என்ன பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். இது பெரியார் மண்ணில தம்பி, அது நாணிக்கிரமன் பெரியார் மண் இல்ல. இது யாரு மண்? யாரு மண் இது தம்பி? உங்க பெரியார் சொல்றார், பாப்பாங்கால நக்கிறதுக்கு வெள்ளக்காரங்கால நக்கலான்னு. ஏன் அவன் சாட்சி போட்டிருப்பான்ட்டு. தம்பி, இது சூவனுக்கு சாட்சி நக்கிற பரம்பரை இல்ல. வெள்ளைக்காரன் நீயே ஆண்டுகொள். சரிவாதி வரியை எனக்கு கப்பமாக கட்டு. யார் நிலத்தை யாரு ஆளடா அனுமதி தருவது? இவ்வளவு வரிய இனக்கூட்டத்தில் என் நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை என்று முழங்கிய வீரமகன் உனக்கு மரண தண்டனை என்று விதித்து மரண கயிற்றோடு வருகிற போது கயிற்றை பறித்து கழுத்திலே மாட்டிக்கொண்டு தூக்கு கயிற்றை தூக்கி வந்தவன் நெஞ்சை பிடித்து தள்ளி போட, எதிரி நீ மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்ததாக வரலாற்றில் செய்தி இருக்கக்கூடாது என்று வீர முழக்கமிட்ட தீரனின் பேரனும் பேத்திகளும் நாங்கள். உன்னை மாதிரி சூவன் அக்கிற சாக்சன் அக்கிரமல்ல, தூக்குல தொங்குறவன் விடுதலைக்காக. அந்த வீர மறவர்களின் வாரிசுகள். தீரன் சின்னமலையின் மன்னடா இது. பொன்னர் சங்கரின் பூமி, கொடிகாத்த குமரனின் நிலம், அவன் உளவிய மண்.
நீங்க தான் பெரிய இதாயிருச்ச. இங்கிலீஷ்ல தானே அறிவு இருக்கு, இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது. அப்ப என்ன மயத்துக்கு தமிழ்ல எழுதுன? நீ இங்கிலீஷ்ல எழுதிட்டு போண்டிதானே. உன் பிரசாரத்தை பூரா, உன் பரப்புரைய பூரா நீ இங்கிலீஷ்லயே பேசிட்டு போண்டிதானே. இங்கிலீஷ் வரல, அதை தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பாளரை வச்சு இங்கிலீஷ்ல எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே காரி துப்பி தூர போட்டு போயிருப்போம். அந்த சனி எதுக்குடா நாங்க படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ்ல எழுதுன? தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும், தமிழ் சனியன் என்றும், தாய்ப்பால் பைத்தியங்கள் என்றும், எப்படி தமிழ் முட்டாள்களின் பாசை என்றும் தமிழிலே எழுதிய ஒருத்தரை ஏய் கொலவெறியா வருதுடா. எனக்கு கொலவெறி வருது. அவங்க நிறுத்திருக்காங்க. அப்படி மிரட்டி எல்லாரையும் பேச வச்சா பயந்துருவேன். தம்பி தம்பி வெறி கொண்டுருவேன், பாத்துக்கணும். நீங்க சேலத்தில் 1971 நடந்த மாநாட்டில் 3வது தீர்மானமா போடுறார். என்ன போடுறார்? கணவன் மனைவி திருமணம் செய்து வாழ்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிடிக்காம இன்னொரு ஆண்மகளோடு அவனுக்கு விருப்பமாயிருச்சு, இச்சையாயிருச்சு, அவளை விரும்பிட்டாள் என்றால் அந்த ஆண்மகனோட கணவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட உறவை வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இது தீர்மானம். எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தம்! ஆனால் உண்மையிலே சமூக சீர்திருத்தம் எப்படி? இந்த இணையரோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் சட்டப்படி மனமுறிவை பெற்று வெளியேறி நீ விரும்பி ஆண்மகனோடு வாழலாம். இதுதான் முற்போக்கு சீர்திருத்தம், பெண்ணிய உரிமை. பிடிக்காத திருமணத்தில் வலுக்கட்டாயமாக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் கூடாது. இதைத்தான் பாரதி பாடுகிறான். கட்டாயமாக கட்டி வைக்கும் இந்த திருமணத்தை காலால் மிதித்து தள்ளுவான் பாரதி. அறிவார்ந்த பெருமக்களே, இது எப்படி கணவன் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட தொடர் வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இதுதான் அவர் பெற்றுத்தந்த. எப்படி? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமணம் செய்து கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது, அதுதான் பெண்களை அடிமைப்படுத்துது. கல்யாணம் பண்ண பிறகு புள்ள குட்டி பிறந்தம்ங்கிற நிர்பந்தம் வந்துருது. புள்ள குட்டி பெத்தா அதுக்கு எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தது. இது யாரு? இது ஒரு பெரியார். ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணா பெண்ணை அடிமைப்படுத்துது. 72 வயதில் 26 வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள்? இது ஒரு பெரியார். திருமணம் செய்து விட்டீர்கள், சரி, உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, என்ன மயத்துக்காக சொத்து சேர்த்தீர்கள்? ஏதாவது பதில் இருக்கா? இது ஒரு பெரியார். அறிவார்ந்த பெருமக்களே, பெரியாரின் பெருந்தொண்டர்களே, வழிபாட்டாளர்களே, இதில் எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார்.